இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து மிஸ்டர் அருண் ஃப்ரம் தர்மபுரி. ஓகே, ஸோ அவர் இப்போ வந்து தேர்ட் இயர் படிக்கிறாரு. அவருக்கு மாண்டோவியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. மாண்டோவே ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். டஃப்பாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு. மீன்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. பட் வந்ததுக்கப்புறம் இங்கே இருந்த கன்சல்டன்ட்ஸ் எல்லாம் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு சரியான ரூட்டில் எங்களை கைட் பண்ணாங்க. அப்புறம் இப்போ நான் தேர்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு இது வரைக்குமே எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தது இல்லைங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் டாப் நாச்சாக இருக்குது. அப்புறம் ஃபுட்டு ஃபஸ்ட் இயர் நாங்களே மீன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. நல்ல டேஸ்ட்டாக தான் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் செல்ஃப் குக்கிங் பண்ணுறோம். இப்பயும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அப்புறம் எக்ஸ்பென்சஸ் எல்லாமும் ரொம்ப அதிகமாக ஆகல, கரெக்டாக தான் ஆகுது. சிமிலர் டு இந்தியன் எக்ஸ்பென்சஸ் தான் ஆகுது. ஹவு டு யூ இப்போ நீங்கள் ஜாயின் ஆல்ரெடி இந்தியாவில் வந்து மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சார். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நாம் ஏதோ நினைப்போம் ஃபாரின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது, மீன்ஸ் எஜுகேஷன் ப்ராப்பராக இருக்காதுன்னு. ஆனால் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காங்க. ஸோ எஜுகேஷன் விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக தான் இருப்பீங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.